பாட்டு போட்டா தலையா வலிக்குது ஆஃப் பண்ணி என் வீடு எடுத்து மயிரை குடுங்கணும் நான் இப்படி வச்சா முடிக்கி. இது ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. நாளைக்கு அன்னதானம் நிஷா செய்யப்படும். நாளைக்கு அமாவாசை இல்லையா? நாளைக்கு ஆடி அமாவாசைக்காக நிஷா அன்னதானம். இன்னைக்கு அதுக்கு போதுங்களா? என்ன பெரிய பிள்ளைனா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு 5 வயசுனா ஓகே. நான்லாம் 10 வயசு வரைக்கும் பாயில் ஒன்றுக்கு போயிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறது? நீ ஒரு பார்த்தீங்களா எவ்வளோ பிஸியாக இருக்கேன். நீங்கள் கூட அவ்வளோ பிஸியாக இருக்க மாட்டீங்க. இவங்க வந்து சுந்தர் பிஜய் கூகுள் சிஇஓ பயங்கர பிஸியா ஆரோலை மண்டையோலை ஒரு போடி வாங்கிட்டு. அதுக்கு பிள்ளைகள ஒரு பிள்ளைய பத்திருக்கணும், 2 பிள்ளைய பத்தி என்ன போடுவாங்க? நீ தானே பெத்த, நானா பெத்த? நீ கொடுத்தனால தானே புள்ள வந்துச்சு. நானாவா போய் புள்ள வாங்கிட்டு வந்தேன்? நிஷா இங்கிட்டு பாரு, இங்கிட்டு பாரு. காதில் ஹைடெக் ஹவுஸ் ஒய்ஃப் காதில் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு தான் இவங்க வெயிட் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. பாட்டு போட்டா தலையா வலிக்குது ஆஃப் பண்ணி என் வீடு எடுத்து மயிரை குடுங்கணும். நான் இப்படி வச்சா முடிக்கின்னு கேட்குறேன். அப்படியே 2 காதில் எங்கே ஹெட்ஃபோனை கழட்டிட்ட? என்ன எதுக்கு கழட்டின? இது ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. நாளைக்கு அன்னதானம் நிஷா செய்யப்படும். நாளைக்கு அமாவாசை இல்லையா? நாளைக்கு ஆடி அமாவாசைக்காக நிஷா அன்னதானம். இன்னைக்கு அதுக்கு தான் துணியெல்லாம் துவைச்சிட்டு நாளைக்கு வந்து பக்கா என்ன நிஷா ஒரு 200 இட்லி அடிச்சு நவுத்தி எடுக்க போகிறேன். வயசான தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் இட்லி சாம்பார். ஏன் நிஷா? சின்ன குழந்தை வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து போர்வையெல்லாம் அலசுவீங்களான்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் நான் டெய்லியும் போர்வை அலசணும். பா வாடகை இங்கே வருது. அது ஒன்றும் இல்லை, பிள்ளைங்க உச்சா போயிடும், அவ்வளோதான். பிள்ளைங்கெல்லாம் தியா போக வேண்டாம். ஆமாம், எல்லா வீட்லையும் அப்படி தான் பிள்ளைங்க உச்சா போகிறதெல்லாம். அது பெரிய பிள்ளையா ஒன்று போகிறதுங்களா? என்ன பெரிய பிள்ளைனா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு 5 வயசுனா ஓகே. நான்லாம் 10 வயசு வரைக்கும் பாயில் ஒன்றுக்கு போயிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறது? நீ ஒரு நாமர்தான் நாய். அதுக்கு பிள்ளைங்களாம் அப்படியே இருக்க முடியும்? அப்படி ஓகே. ரொம்ப நாள் எதிர்பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. அக்கா எப்போ அன்னதானம் பண்ண போகிறீங்கன்னு லைவில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. நாளைக்கு ரெடி ஆயிரும். சட்டையில் எழுதி வச்சுருக்கேன். அதுதான் பயலுவோ, சின்ன பயலுவோ பிள்ளைங்க. சட்டையில் எழுதி இருக்கு. அதுதான் கிறுக்கி வச்சுருக்கேன். ஓகே பாய். நிஷா வந்து இப்போ மாவரைக்கு போகணும். ஒரு இட்லி தான் வீட்டை கூட்டி இது பண்ணேன். சாப்பாடு செஞ்சுட்டேன். பிள்ளைகளுக்கு மதியமே சாப்பாடு வந்து கொடுத்து விட்டுட்டேன். எங்களுக்கு மட்டும் குழம்பு வைக்கணும். புளிக்குழம்பு கொஞ்சோண்டு இருக்குது. குழம்பு மட்டும் இன்னைக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு நாளைக்கு ஆடி அமாவாசை சாம்பார் இல்லை. அதனால் அசைவம் சாப்பிடக்கூடாது. சைவம் மட்டும் சாம்பார், வடை, பாயசம், அப்பளம். தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து இட்லி சாம்பாரும் கொடுத்துட்டு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், அப்பளம், பொரியல், பாயசம் அதெல்லாம் செய்யலாம்னு இருக்கேன். சரி 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 சரி. பார்த்தீங்களா எவ்வளோ பிஸியாக இருக்கேன். நீங்கள் கூட அவ்வளோ பிஸியாக இருக்க மாட்டீங்க. இவங்க வந்து சுந்தர் பிஜய் கூகுள் சிஇஓ பயங்கர பிஸியா ஆரோலை மண்டையோலை ஒரு போடி வாங்கிட்டு. 10 நிமிஷம் கூட எனக்கு டயம் இல்லை தெரியுமா? வீடை கூட்டணும், பாத்திரம் கழுவணும், இந்த சோறு வடிச்சாச்சு, குழம்பு வைக்கணும், துணி துவைக்கணும், மாவாட்ட போகணும், வந்து அந்த பிள்ளைகளை கூப்பிட போகணும். எல்லாரும் வீட்லையும் எல்லாரும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. துணி துவைப்பாங்க. 1 hour கூட டைம் கிடைக்கும், 1/2 hour கூட டைம் கிடைக்கும். எனக்கு அது கூட கிடைக்கல. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ரைட். அதுக்கு பிள்ளைகள ஒரு பிள்ளைய பத்திருக்கணும், 2 பிள்ளைய பத்தி என்ன போடுவாங்க? நீ தானே பெத்த, நானா பெத்த? நீ கொடுத்தனால தானே புள்ள வந்துச்சு. நானாவா போய் புள்ள வாங்கிட்டு வந்தேன்?